டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மனிதர்களுடைய வாழ்விலே மனிதவள மேம்பாடு, மனிதவள மேம்பாட்டுக்கு அவசியமானது உளவியல். ஆக இந்த மனித வளத்தை மேம்பாடடை செய்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு தனி மனிதர்களும், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்வது, இந்த மனிதர்களை மனிதர்களாக போற்றி நடாத்துதல், அன்பை பொழிதல். ஆக பாருங்கள், உலகத்தில் உருவாகிய ஆக்கங்கள் யாவும், உலகத்தில் செய்கின்ற செயற்பாடுகள் யாவுமே மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு செய்பவையாக காணப்படுகின்றன. அப்ப எந்த ஒரு ஆக்கத்திலும், கவிதையோ கட்டுரையோ இந்த உள்ள ஆக்கத்திலேயோ மனித நேயம் புறக்கணிக்கப்பட்டால், மனித நேயம் இல்லாமல் விடப்பட்டால் அந்த ஆக்கம், அந்த முயற்சி சிதைந்துவிடும். ஆக இதிலே மனித மேம்பாட்டு அம்சங்கள் மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றன. அப்போ ஒரு மனிதன் தன்னை மேம்பாடடைய செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் நல்லதை நினைக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், மிக முக்கியமானது அவருக்கு. அடுத்ததாக தன்னை சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, தன்னை பிரதிபலித்து நான் என்ன தீமைகள் செய்கிறேன், என்ன நன்மைகள் செய்கின்றேன், அப்போ நான் இதிலிருந்து கூடாத விடயங்களிலிருந்து எவ்வாறு நான் திருந்துவது என்று ஒவ்வொரு தனி மனிதனும் யோசித்தால், நீ எது நினைக்கிறாய் அதுவாகிறாய், பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அடுத்ததாக இதிலே உள அமைதி. அப்போ நான் சரியாக வேலை செய்கின்ற பொழுது எனக்கு உள அமைதி கிடைக்கிறது. தன்னடக்கம் இயல்பாக வருகிறது. தன்னடக்கம் நான் நிறைவாக ஈடுபாட்டோடு வேலை செய்கின்ற பொழுது. ஆக இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டோம் என்றால் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆக எங்களுடைய உள்ளுணர்வு விருத்தி அடையும். அப்போ உள்ளுணர்வு என்று சொன்னால் எங்களுடைய கற்றல் திறன், நாங்கள் ஊகிப்பது, நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு. ஆக இந்த மனிதவள மேம்பாட்டு சக்திகளை நாங்கள் விருத்தியாகி கொண்டோமானால் ஏனையவர்களுக்கு வழிகாட்டலாம், ஏனையவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற சக்தி எங்களிடம் பிறக்கின்றது. ஆக இந்த உலகத்திலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்புற்று வாழ்வதற்கு வழி தேடி கொடுப்பவர்களாக, ஆக அவ்வாறு வழி தேடி கொடுக்கின்ற மிக உயர்ந்த கருவிகள் சமயங்கள். பாருங்க, அப்ப சமய தத்துவங்கள் எல்லாமே மனிதவள மேம்பாடு. இறைவன் அன்பு வடிவானவர், அன்பே உருவானவர். ஆக ஒவ்வொரு மனிதர்களிலும் இறைவன் காணப்படுகிறார். ஆக இந்த மனிதத்துவத்தை நாங்கள் மிக உயர்வாக மதிக்கின்ற பொழுது மனிதவள மேம்பாடு விருத்தி அடையும். இந்த விருத்தியைத்தான் எமது நாட்டிலே இப்பொழுது எல்லோருமே தூய்மையான நாடு, தூய்மையான அரச சேவை, தூய்மையான மக்கள் சேவை, இந்த தூய்மையான அழகான நாட்டை உருவாக்குகின்ற பொழுது உலகமே எம்மை, எமது நாட்டை நேசிக்கும். ஒரு மிக உயர்ந்த பொருளாதார, கல்வி, அபிவிருத்தி, ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நாங்கள் அடைவதற்கு வழிவகுக்கும். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பலமாக்கி ஏனையவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து மனிதத்துவத்தை போற்றுகின்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்துகின்ற சக்தி எங்களிடம்தான் இருக்கிறது. ஆக அந்த சக்தியை நாங்கள் இந்த புது வருடத்திலே மலர விடுவோம், மகிழ்ச்சி அடைவோம். மற்றவர்களுக்கு உதவுகின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது, எங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. இந்த அருமையான சக்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்று எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்கு
நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்ட வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற எல்லோரும் இன்புற்று இருக்க வாழ்த்துக்கள். வணக்கம்.